அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறீங்க. இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ தினசரி லைவ் போய்கிட்டு இருக்கு. 2-3 நாட்களுக்கு ஒரு முறை கண்டிப்பாக லைவ் போயிட்டு இருக்கு. அதில் ஜாயின் பண்ணி உங்களோட சுயஜாதகத்துக்கான கேள்வியை கேட்கலாம். ஒருத்தருக்கு ஒரு கேள்வி இதே சூப்பர் சாட்லேயோ இல்லைனா கிஃப்ட்ஸ் ஆஃபர் அந்த மாதிரி வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் விரிவான பலன்களும் அதுக்குண்டான பரிகாரங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ தேதி பார்த்தீங்கன்னா 19/8/2026 பராபவ வருடம் ஆவணி மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா சப்தமி திதி நாளை இரவு 7:21 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு அஷ்டமி திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் விடிய காலை 6:49க்கே முடிஞ்சிடுது. அதுக்கு பிறகு நாள் முழுக்க விசாக நட்சத்திரம் இருக்குது. சூரிய உதயம் காலையில் 5:57க்கும் சூரியன் மறைவு மாலை 6:28க்கும். நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 9:15 முதல் 10:15 வரை, பகல் 2 மணி முதல் 3 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் 12:12 1:46 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் காலை 7:30 9:04 வரை. குளிகை காலை 10:38 12:12 வரை இருக்குது. இப்போது சப்தமி திதியில் செய்யக்கூடிய காரியங்கள் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறது, சாமி கும்பிடுறது, திருமணம், சாமி சிலை நிறுவுறது, இடமாற்றம், உழவு, நகை அணித்தல், சண்டைக்கு போகிறது எல்லாமே செய்யலாம். ஆடி மாதம் சுப காரியங்கள் செய்கிறதில்ல, இருந்தாலும் திருமணம் போன்ற நிகழ்ச்சிகளை தவிர்த்துட்டு மற்ற விஷயங்களுக்கு ஏற்றதாக இருக்கும். விசாக நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா கதிர் இருக்க, புது துணி உடுக்க, கிணறு சீர் செய்ய, உழவு செய்ய, வண்டி வாகனம் ஓட்டுறதுக்கும் ஏற்ற ஒரு நட்சத்திரமாக இருக்குது. ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு தனம், ரிஷப ராசிக்கு நலம், மிதுன ராசிக்கு ஊக்கம், கடக ராசிக்கு புகழ், சிம்ம ராசிக்கு லாபம், கன்னி ராசிக்கு பெருமை, துலாம் ராசிக்கு சலனம், விருச்சிக ராசிக்கு மகிழ்ச்சி, தனுஷ் ராசிக்கு கவனம், மகர ராசிக்கு மறதி, கும்ப ராசிக்கு இன்பம், மீன ராசிக்கு இரக்கமாக இருக்குது. இன்றைய நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் அமையட்டும். செய்கிற வேலைகளை கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க. நிதானமும் பொறுமையும் அவசியம் தேவை. மேஷ ராசிக்கு மகிழ்ச்சியான நாள். இன்றைய நாள் உங்களுக்கு பல விதத்தில் சாதகமாகவும் சந்தோஷங்கள் தர விதத்துலையும் இருக்குது. அதை சிறப்பாக எப்படி பயன்படுத்திக்கணும், அதை எப்படி திட்டமிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமாக்கிக்கிறதுன்னு கொஞ்சம் யோசித்து நிதானமாக செய்யுங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. வரவுகள் நல்லா இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைவாக இருக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இன்று உங்ககிட்டயே நல்ல ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் தெரியக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. புது பொலிவும் தெம்பும் நிறைஞ்சு இருக்கும். வியாபார விஷயமான பயணங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சுபகாரிய முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகி நல்ல ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும். பசங்க படிப்பில் ஆர்வத்தோடு இருப்பாங்க. இன்று அனுகூலமான நாளாக தான் இருக்குது. சிறந்த பலன்கள் இருக்கிறதுனால நாளை சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க. உங்களோட நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேற வாய்ப்பு இருக்குது. முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களிடத்துல காணப்படுற அசாதாரணமான திறமை காரணமாக வேலையில் சிறப்பான வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. முன்னேற்றங்கள் நல்லா இருக்கும். உங்களோட வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. உங்களோட திறமைக்கு பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும். எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் இன்றைய நாளை உங்களோட வேலைகளை செஞ்சு வளர்ச்சிக்கு அடையிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்கள் துணைக்கூட நல்ல ஒரு ஒட்டுதலை வளர்த்துக்கிட்டு நல்ல ஒட்டி உறவாடி நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நல்ல புரிதல், அன்னுன்யம், இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது. காதலர்களுக்கு ரொமான்டிக்கான ஒரு நாளாகவும் சந்தோஷம் தரக்கூடிய நாளாகவும் தான் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். உங்களோட சேமிக்கிற ஆற்றல் உங்களோட வங்கி இருப்பு அதிகரிக்கிறத கண்கூட பார்ப்பீங்க. பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செஞ்சு நல்ல ஒரு எதிர்காலத்துக்காக சேமிக்க வாய்ப்பு உண்டு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற மன உறுதி காரணமாக ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் இல்லை. ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாகவும் நல்ல ஒரு சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியான நாளாகவும் தான் இருக்குது. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. நாள் உங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்களில் அனுகூலமான பலனை தரக்கூடிய விதமாக இருக்குது. உங்ககிட்ட இருக்கிற உறுதியும் தன்னம்பிக்கையும் நாளில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட செயல்களை செய்யலாம். புதிய முடிவுகளை எடுக்கலாம். புதிய முயற்சிகளை செய்கிறதுக்கு நல்லது. வளர்ச்சிக்குரிய
விதத்தில் நாள் இருக்கிறதுனால காலையிலே இந்த நாளை திட்டமிட்டு கொண்டு போகிறது நல்லது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் விலகி மன நிம்மதி ஏற்படும். தொழில் வளர்ச்சிக்காக போட்ட புதிய திட்டங்கள் வெற்றியை தந்து லாபம் பெருகும். வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குற யோகம் உண்டு. பெண்களுக்கு பணி சுமை குறையும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. நாள் முழுக்க சாதகமாக இருக்கு. நல்ல ஒரு பலன் தர விதமாக நல்ல ஒரு செயல்களை செய்யக்கூடிய விதத்தில் திடமான நாளாக தான் இருக்கு. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சேமிப்பு உயரக்கூடிய விதத்தில் நாள் இருக்கு. ஆரோக்கியத்தை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றமோ இல்லைன்னா பதவி உயர்வு வகையில் பாராட்டுகள் கிடைக்கும். உங்களோட திறமைகள் மேலதிகாரிகளோட கவனத்தை ஈர்க்கும். எதிர்கால நலன் குறித்து உங்களோட எதிர்காலம் வளர்ச்சிக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்கு உங்கள் தனக்கூட இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு 2 பேரும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. வெளியிடங்களுக்கு ஒன்றா போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. தரமான நேரத்தை 2 பேரும் செலவு செஞ்சு இனிமையான தருணங்களையும் பரஸ்பர புரிதலையும் அனுநியத்தையும் ஏற்படுத்திக்குவீங்க. காதலர்களுக்கும் சிறப்பான நாளாக தான் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்பு மூலிமா ஊக்கத்தொகை இல்லைன்னா சலுகைகள் வகையில் கூடுதல் பணம் கிடைக்க வாய்ப்புண்டு. அதை அப்படியே முதலீடு செய்யறதுக்கும் சின்ன சின்ன முதலீடுகள் மூலிமா வாழ்க்கைக்கு எதிர்காலத்துக்கு சேமிக்க வாய்ப்புண்டு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆற்றல், எந்த ஒரு குறைபாடும் இல்லை. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ஏன்னா நல்ல ஒரு சந்தோஷம் தர மாதிரியும் சில விஷயங்கள் நடக்கும். அதே நேரம் மனசுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகமாக இருக்குது, பாரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். எதிர்கால குறித்து கொஞ்சம் கவலைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இன்று குடும்பத்தில் உறவினர்கள் வருகையால் சந்தோஷம் இருக்கும். அதே நேரம் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. பெரிய மனிதர்களோட விரோதத்துக்கு ஆளாக நேரிடம். ஜாக்கிரதையாக இருங்க. நண்பர்கள் உதவியால் கடன் பிரச்சனை குறையும். வியாபார விஷயமா மேற்கொள்கிற பயணம் கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. எதிர்பாராத உதவிகள் கிடைக்கிறது மனசுக்கு ஆறுதலை தரும். இன்று உடல் ஊனமற்றவங்க இல்லைன்னா நோயாளிகளுக்கு தொண்டு செஞ்சிங்கன்னா மனசுக்கு அமைதியும் தரும். அதே நேரம் உங்களோட நாளையும் சாதகமாக்கி கொள்ளலாம். உங்களோட இலக்குகளை அடையிறதுல கொஞ்சம் தாமதங்கள் இருக்குது. திட்டமிட்டு செயல்படுறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று வேலைகள் அதிகமாக தான் இருக்கும். சவாலான சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு புத்திசாலித்தனம் தேவை. எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க. சிந்திச்சு செயல்பட்டு உங்களோட வேலைகளை சிறப்பாகவும் நேரத்துக்கும் கவனமாக செஞ்சு முடிக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்கள் குடும்ப பிரச்சனை காரணமாக தொணக்கூட வாக்குவாதத்தில் ஈடுபடுற மாதிரி இருக்கும். அது உறவில் முரண்பாடுகளோ இல்லைன்னா தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது. விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காதீங்க. கேஷுவலாக நாளாக கொண்டு போங்க. காதலர்கள் நிதானமாக பார்த்து பேசுறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணம் அதிக அளவில் இல்லை. மருத்துவ செலவுகள் குடும்பத்தில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பணத்தை ஜாக்கிரதையாக கையாளுங்க. வீண் விரயம் பண்ணிட்டு அவசர தேவைக்கு இல்லாமல் திண்டாடாதீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோல் எரிச்சல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது. எண்ணெய் பதார்த்தம் கார உணவு வகைகளில் தவிர்த்துட்டு ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க. கடகராசியை பொறுத்தளவுக்கு இன்று கூடுதல் கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஏன்னா சிந்தனைகள் உங்களுக்கு தெளிவாக இல்லை. ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது. பய உணர்வு இருக்கும். காலையிலேருந்தே ஏதோ ஒரு இனம் புரியாத வேதனையோ கவலையோ மனசுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கே நாள் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்களில் தடை தாமதங்களில் பார்க்குறதுனால நாள் தள்ளிக்கிட்டு போகிறதே ரொம்பவே கடினமாக இருக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் சில தடைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சோம்பலும் சுறுசுறுப்பில்லாததும் இன்று நிறையவே இருக்குது. எதிர்பாராத செலவுகளால் பண நெருக்கடிகள் ஏற்படும். கடன் வாங்குகிற சூழ்நிலைகள் உண்டு. எடுக்கிற முயற்சிகளில் சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா கொஞ்சம் பலன் நல்லா இருக்கும். பசங்க வழியில் பிரச்சனைகளும் இருக்குது. ஜாக்கிரதையாக நடந்துக்குங்க. உறவினர்கள் கொஞ்சம் உதவியாக இருக்கிறது மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். சில சௌகரியங்களை இழக்க நேரலாம். இன்று கடினமாக உழைக்க வேண்டியது அவசியம். அப்பாவோடையும் அம்மாவோடையும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படும். ஆன்மீக ஈடுபாடு மனசுக்கு அமைதியை தரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை ஒழுங்கமைத்து முன்னுரிமைப்படுத்தி செய்ய வேண்டியது அவசியம். சிறப்பாக திட்டமிடுங்க. தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அப்போ தான் நீங்கள் பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திட்டமிட்ட செயல்பாடு கண்டிப்பாக தேவை. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இந்த தொணக்கூட உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அது உறவை பாதிக்கும். கண்டிப்பாக இன்று நாளில் அமைதியாகவும் பொறுமையாகவும்
நட்போட தனக்கூட பேசி பழக வேண்டியது அவசியம். உட்கார்ந்து பேசுங்க. கருத்துக்களை பரிமாறும் போது கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட கடின உழைப்புக்கு ஊக்கத்தொகை இல்லைன்னா சலுகை வகையில் பணம் வரும். ஆனாலும் அதை சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே கஷ்டம். வீண் விரயங்கள் ஆக வாய்ப்பு இருக்குது. பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கூடுதல் செலவுகளில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் அதிகமாக இருக்குது. காலில் மூட்டு வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாள். நல்ல ஒரு மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் சுறுசுறுப்போடையும் நாளை கொண்டு போவீங்க. நல்ல ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையோட இல்லாமல் நாள் முழுக்க உங்களோட புத்திசாலித்தனமும் உங்களோட சமயோஜித புத்தியும் நல்லாவே செயல்படுற மாதிரி இருக்குது. சில சிந்தனைகள் உங்களுக்கு புதுசாக இருக்கும். அதே நேரங்களில் செய்கிற செயல்கள் காரியங்களில் அனுகூலமான பலன் உண்டு. இன்று வீட்டில் குடும்பத்தில் இனிமையான செய்திகள் தேடி வர வாய்ப்புண்டு. உறவினர்கள் வருகை பார்த்தீங்கன்னா மனசுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். தொழிலில் புதிய சலுகைகள் அறிமுகப்படுத்தி லாபம் பெறுவீங்க. சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குறது வாய்ப்பு அதிகம். பயணங்களில் புதிய நட்பு ஏற்பட வாய்ப்புண்டு. உங்களோட சிறந்த தகவல் பரிமாற்றம் காரணமாக நல்ல ஒரு வளர்ச்சியை காண்பீங்க. இன்று நம்பிக்கையான மனநிலையும் உறுதியும் உங்ககிட்ட நிறையவே இருக்குது. முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று நீங்கள் செய்கிற வேலைகளுக்கு வளர்ச்சிக்குண்டான விதமாக தான் இருக்குது. நல்ல பேர் பெறக்கூடிய விதமாக இருக்குது. உங்களோட திறமைக்கு பாராட்டும் நல்ல ஒரு முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அமையும். உங்களோட தனித்திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட நேர்மையான உணர்வுகளை பகிர்ந்துக்கிட்டு 2 பேரும் நல்ல ஒரு புரிதலோடையும் அன்னநித்தியோடையும் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்க வாய்ப்புண்டு. சிறப்பான நாளாக இருக்குது. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. ஜாலியாக பேசுங்க. இனிமையான தருணங்களை அனுபவிங்க. காதலர்களுக்கும் பொருந்தும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட கடின உழைப்புக்கு ஊக்கத்தொகை கிடைக்கிறது இல்லாமல் நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றம் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். திருப்தியான மனநிலையோட அதிக அளவில் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்ககிட்ட இருக்கிற மன உறுதி காரணமாக ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை. திடமான ஆரோக்கியம். கன்னிராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் பொறுப்புகள் கொஞ்சம் அதிகம். அதே நேரம் பதட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால புதுசாக இருக்கிறவங்க கூட இல்லைன்னா தெரிஞ்சவங்க கூட பார்த்து பேச வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. இன்று எல்லா விதத்துலேயும் வார்த்தைகளை நிதானம் தேவை. பண செலவுகள் அதிகமாகிற மாதிரி இருக்கும். வரவு கம்மியாக இருக்க வாய்ப்பு உண்டு. வேலையில் கொஞ்சம் இழுபறிகள் இருக்குது. இன்று நீங்கள் எடுக்கிற காரியங்களில் மன உறுதியோடு செஞ்சிங்கன்னா வெற்றி கிடைக்கும். இல்லைன்னா தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. குடும்பத்தில் பசங்களால் வீண் விரயங்கள் ஆக வாய்ப்புண்டு. தொழிலில் கூட்டாளிகளோடு இருந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு பேசி முடிவெடுக்கிறது நல்லது. பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல் இருக்கும். அதுக்கு பின்னாடி கொஞ்சம் லாபம் இருக்குது. சுப காரியங்களில் கொஞ்சம் தடைகளுக்கு பின்னாடி முன்னேற்றங்கள் ஏற்படலாம். இன்றைய சவால்களை எதிர்கொள்ள நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்க பாட்டு கேட்கறது, கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளை செய்கிறதுல சில போராட்டங்கள், தடை, தாமதங்கள் இருக்குது. அதே நேரம் வேலை அதிகமாக இருக்கும். தவறுகள் நேராமல் கவனமாக வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். பதட்டமே படாமல் உங்களோட வேலைகளை தன்னிச்சையாக ஒரு முறைக்கு 2 முறை சரி பார்த்து தவறுகள் இல்லாமல் செய்யுங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொனக்கூட திருப்தியான உறவு நிலை இல்லை. அது 2 பேருக்குள்ளேயும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை மனசு விட்டு பேசி தீர்க்க வேண்டியது அவசியம். வாக்குவாதங்களை தவிருங்க. வார்த்தைகளில் நிதானமாக பார்த்து பேசுறது நல்லது. காதலர்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பற்றாக்குறையோ இல்லைன்னா செலவுகளோ அதிகமாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கடன் வாங்காமல் பார்த்துக்கிறதுக்கு பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். வீண் விரயங்கள், வீண் இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கும் பதட்டம் இருக்குது. அம்மாவோட ஆரோக்கியத்திலையும் பாதிப்புகள் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா சில சாதகமான விஷயங்கள் இருக்குது. அதே நேரங்களில் சில பிரச்சனைகளும் எதிர்பாராமல் நடக்கலாம். இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு உங்களோட திட்டமிட்ட செயல்பாடும் தெளிவான சிந்தனைகளும் ரொம்பவே அவசியம். பொறுமையை நிதானமாக இருந்ததுன்னா நாள் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்புகள் எதுவும் இருக்காது. குடும்பத்தில்
சுப செய்திகள் வரும். அதே நேரம் செலவுகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உறவினர்கள் கொஞ்சம் பிரச்சனைகளை கிளப்புற மாதிரி இருக்குது. பார்த்து பேசுங்க, நிதானமாக சூழ்நிலைகளை கையாளுங்க. எடுக்கிற முயற்சிகளில் வெற்றி கிடைக்கணும்னா கடின உழைப்பும் கடின முயற்சியும் தேவை. புத்திசாலித்தனமாக திட்டமிட்டு செயல்களை செய்கிறது நல்லது. வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் அனுகூலமான பலன்கள் உண்டு. வியாபார விஷயமா புதிய வாய்ப்புகளோ அதுக்குண்டான திட்டங்களோ தீட்டுறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது. கொஞ்சம் சவால்கள் நிறைஞ்ச நாளாக இருக்கும். உங்களோட வளர்ச்சியில் கொஞ்சம் தடைகளை சந்திப்பீங்க. உங்களோட இலக்குகளை நோக்கி செயல்பட வேண்டியது அவசியம். பெரிய அளவில் சிந்தனைகளை ஏற்படுத்தி விரும்பிய பலன்களை செய்யறதுக்கு திட்டமிட்டு செயல்படுறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் சிறிது மந்த நிலை இருக்குது. உங்களோட வேலைகளை திறமையாக செய்ய வேண்டியதும் தைரியம் இழக்காமல் பார்த்துக்கிறதும் நல்லது. நம்பிக்கையோடு செயல்பட்டீங்கன்னா மேலதிகாரிகளோட நல்ல மதிப்பை பெறுவீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று உங்கள் துணைக்கிட்ட கொஞ்சம் பேச்சில் கட்டுப்பாட்டை இழக்கிற மாதிரி இருக்கும். துணைக்கூட அணுகுமுறையில் பொறுமை ரொம்பவே அவசியம். நட்போட பழகுங்க. அன்பாக பாசமாக பேசி பழகிறது நல்லது. சூழ்நிலைகளை பொறுமையாக கையாளுங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பூர்வீக சொத்து மூலிமா கொஞ்சம் பண வரவு இருக்குது. அதே நேரம் அலைச்சல் பின்னாடி சேமிப்பு கொஞ்சம் கரையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. கடன் வாங்காமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. குளிர்ச்சியான உணவு வகையில் தவிர்த்துட்டு ஆரோக்கியமாக வச்சுக்கிறது நல்லது. விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுக்கு நாள் சராசரியாக தான் இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நாள். பண விரயங்களில் கவனமாக இருங்க. ஏன்னா வரவை காட்டிலும் இன்று செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. தேவையில்லாத விஷயங்கள்லாம் தலையிடாதீங்க. பதட்டம் இல்லாமல் நாளை அமைதியாகவும் பொறுமையாகவும் கொண்டு போங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திச்சு செயல்படுங்க. நிதானத்தோடையும் பொறுமை இழக்காமையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம். உங்களுக்கு பண வரவு சுமாராக இருக்கும். குடும்பத்தில் அமைதியற்ற நிலை நிலவும். ஆடம்பர செலவுகளால் கையிருப்பு குறையும். உடன்பிறப்புகளிடையே ஒற்றுமை கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் இருந்த போட்டி பொறாமைகளை தீர்க்க முயற்சி செய்கிறது நல்லது. சிலருக்கு வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் அமையும். இன்று உங்களோட வளர்ச்சியில் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. வெற்றி பெறத்துக்கு திட்டமிட வேண்டியது அவசியம். பதட்டப்படாமல் கட்டுப்பாடோட உங்களோட செயல்களை செய்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுக்கு கடினமான வேலைகள் சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை. கஷ்டப்பட்டு உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது. உங்களோட வேலைகளை விரும்பி செஞ்சிங்கன்னா உங்களோட வேலைகளை நேரத்துக்கு முடிக்க முடியும். எந்த ஒரு விஷயத்துக்கும் தயங்காதீங்க. திட்டமிட்ட செயல்பாடு நல்ல ஒரு கவனமான செயல்பாடு அவசியம் தேவை. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள துணைக்கூட உங்களோட விருப்பப்படி நடந்துக்கிறதும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்கிறது நல்லது. வெளியிடங்களுக்கு அழைச்சிட்டு போனீங்கன்னா அவங்கள சமாதானப்படுத்தி சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது உறவில் நல்ல ஒரு மேம்படுறதுக்கான வாய்ப்புகளாக அமையும். காதலர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று வங்கியில் போதுமான இருப்பு பராமரிக்க முடியாது. சேமிப்பு கரையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பண இழப்புகளோ வீண் விரயங்களோ ஏற்பட வாய்ப்புண்டு. ஜாக்கிரதை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கும். தலைவலி பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உடல் சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது. கவனம். தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சிக்குரிய நாள். எல்லா விதத்துலேயும் சாதகம் இருக்குது. ஒவ்வொரு விஷயம் குறிப்பாக சொல்லணும்னா பண விஷயத்தில் வரவு நல்லா இருக்குது. சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாள். பணம் அதிகமாக வர்றதுனால எந்த ஒரு விஷயத்தையும் பதட்டம் இல்லாமல் கூலாக ஹேண்டில் பண்ணி சாதகமான விளைவுகளை அடைவீங்க. செய்ய வேண்டிய காரியங்களை நேரத்துக்கு செஞ்சு முடிப்பீங்க. முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு சிறப்பான நாள். தொழிலையும் வேலையிலையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் லாபமும் பெறக்கூடிய விதத்தில் தான் நாள் இருக்குது. இன்று உங்களுக்கு பொருளாதார நிலை சிறப்பாக அமையும். வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்களில் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. பசங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். பெற்றோர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு அமையும். கொடுத்த கடன்கள் வசூலாகும். நீங்கள் இன்று உயர்ந்த நிலையை அடையிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. உங்களோட திறமைகளை வெளிப்படுத்த நம்பிக்கையான வாய்ப்புகள் கிடைக்கும். உறுதியோடு காணப்படுவீங்க. உங்களோட சந்தோஷம் நிறைஞ்ச நாளாக இருக்குது. இன்று கூட வேலை தொழிலில் கூட வேலை செய்கிறவங்க ஆதரவாக இருப்பாங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. நேரத்துக்கு முன்னாடியே முடிச்சுட்டு நல்ல ஒரு பேரும் பாராட்டும் வளர்ச்சியும் எடுப்பீங்க. வளர்ச்சிக்குரிய நாள் சந்தோஷத்துக்குரிய நாளாக தான் இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள கூட அமைதியாக பேசி பழகி மகிழ்ச்சியாக உற்சாகமாக நாளாக கொண்டு போவீங்க. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு உறவில் பிணைப்பு ஏற்படும்.
சிறப்பான அம்சங்கள் நிறைஞ்ச நாளாக இருக்குது. இனிமையான தருணங்களை அனுபவிக்க ஜாலியாக டைம் பாஸ் பண்ணுறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. காதலர்களுக்கு வரவுக்கும் கையில் பணம் இருக்கிறதுனால சந்தோஷம் தரக்கூடிய நாளாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக தான் இருக்குது. எதிர்பாராத தனவரவு உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும். தேவையான பணத்தை செலவு செஞ்சுட்டு முதலீடுகள் செய்யறதுக்கும் சேமிப்பு உயரத்துக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஆற்றல் இருக்குது. சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. மகர ராசியை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு தெளிவான சிந்தனைகள் உங்ககிட்ட சரியா இருக்கும். அதே நேரம் நண்பர்களோட உதவியும் தொழிலில் நல்ல ஒரு லாபமும் உங்களுக்கு மனசுக்கு திருப்தியாகவும் மன நிம்மதியோடையும் நாளை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேலையில் புதிய வேலை வாய்ப்போ பதவி உயர்வோ இல்லைனா ஊதிய உயர்வோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த நாளை கரெக்டாக பிளான் பண்ணி கொண்டு போனீங்கன்னா நீங்கள் செய்கிற எல்லா செயல்கள் காரியங்கள்லேயும் அனுகூலமான பலன்கள் உண்டு. உறவுகள், பெற்றோர்கள், குடும்பத்தார் எல்லாருமே உங்களுக்கு இன்று ஆதரவாக இருக்கிற நாளாக இருக்குது. பசங்களால் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். நண்பர்களோட இருந்த பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் விலகி அவங்களோட ஆதரவும், குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் குறைஞ்சி ஒற்றுமை ஏற்பட்டு தொழிலில் இருந்த மந்தநிலை நீங்கி நல்ல லாபமும் உண்டாகும். சுப காரியங்கள் கைகூடி முன்னேற்றம் தரக்கிற விதமாக இருக்குது. நாள் முழுக்க மும்முரமாக செயல்படுற சூழ்நிலை இருக்குது. உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடைவீங்க. முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் நல்ல பெயர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கஷ்டமான வேலைகளையும் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. அதே நேரங்களில் உங்களோட செயல்பாடுகளுக்கு நல்ல ஒரு சிறந்த அங்கீகாரமும் நல்ல ஒரு பேரும் பாராட்டும் வளர்ச்சியும் கிடைக்கிற விதமாக இருக்குது. வேலை கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தனக்கூட நல்ல அனுசரிச்சுட்டு நல்ல ஒரு 2 பேருக்குள்ளேயும் நல்லுறவும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துகிற விதமாக நாள் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இனிமையான தருணங்களை அனுபவிப்பீங்க. மகிழ்ச்சியான ஒன்றா வெளியில் போய் நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் நல்ல ஒரு தரமான நேரத்தை செலவு செய்யறதுக்கும் ஏற்ற நாளாக இருக்குது. காதலர்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குது. பண விஷயத்தில் பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கும். சேமிப்பு உயரும். அதே நேரங்களில் மனசுக்கு நிறைவான முதலீடுகள் செய்யலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நிறைஞ்ச ஆற்றலும் ஆரோக்கியமும் இருக்குது. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. திடமான நாளாக தான் இருக்குது. கும்பராசியை பொறுத்தளவுக்கு இன்று பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பதட்டங்கள் அதிகமாக இருக்குது. அதே நேரங்களில் சில தவறுகளும் சில இடையூறுகளும் நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்களில் இருக்குது. இன்றைய நாளை கவனமாக கொண்டு போகணும். ஏன்னா எதிர்பாராத சில சூழ்நிலைகள் உங்களை டென்ஷன் ஆக்கிறதுக்கும் அலைச்சல் ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். பண விஷயத்தில் தட்டுப்பாடுகள் இருக்குது. பொறுப்புகள் காரணமாக அதிகமான விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நிறைய அதாவது குடும்பத்தில் பொருளாதார நெருக்கடியால் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படும். சூழ்நிலைகளை பக்குவமாக கையாளுங்க. வேலை செய்கிறவங்களுக்கு வேலை பளுவு அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. பூர்வீக சொத்துக்களால் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பேச்சில் நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. தொழிலில் புதிய மாற்றங்கள் இல்லைன்னா நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சில சலுகைகளை போட்டு லாபம் அடையிறதுக்கு முயற்சி செய்யுங்க. இல்லைன்னா லாபம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இன்றைய நாள் சாதாரணமான சாதகமான பலனை அளிக்கிற மாதிரி இல்லை. உங்களோட வளர்ச்சிக்கு கடினமாக உழைக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். பேச்சில் தகவல் பரிமாற்றத்தில் கவனம் தேவை. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட தகவல் பரிமாற்றத்தால் வேலைகளில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. சூழ்நிலைகள் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிற வகையில் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு வளர்ச்சி காணணும்னா கடின முயற்சியும் கடின உழைப்பும் தேவை. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தோணக்கூட சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் சீரியஸாக ஆக்கி பெருசாக பிரச்சனைகள் போடுற மாதிரி இருக்கும். அது 2 பேருக்குள்ளேயும் உறவில் மகிழ்ச்சியை பாதிக்கிற மாதிரி இருக்குது. விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. குறிப்பாக சொல்லணும்னா பழைய பிரச்சனைகளை கிளறாதீங்க. நாளை கேஷுவலாக கொண்டு போங்க. காதலர்கள் அமைதியாக இருங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமாக இல்லை. வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்குது. அதனால் பணத்தை கவனமாக கையாளணும். கடன் வாங்குகிற சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். உங்களுக்கும் பதட்டமும் ஏகப்பட்ட குழப்பத்தினால ஆரோக்கிய பாதிப்புகள் இருக்குது. கவனமாக இருங்க. மீனராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்பவே எச்சரிக்கையான ஒரு நாளாக இருக்குது. எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்யுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க. பேச்சில் நிதானம் தேவை. வார்த்தைகளையும் பார்த்து பேசுங்க. இன்று மனசில் கொஞ்சம் இறுக்கமான மனநிலையோ இல்லைன்னா குழப்பங்கள் அதிகமாக இருக்குது.
பதட்டம் அதிகமாக இருக்கும். தெளிவான சிந்தனைகள் இல்லாமல் எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் புதிய முடிவுகளையும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. இன்று உங்களுக்கு மன கஷ்டம் அதிகமாக இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் உண்டு. அறிமுகம் இல்லாதவங்க கூட தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. வேலை செய்கிற இடத்துல வேலையில் ரொம்பவே கவனம் தேவை. பயணங்களை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. சில சூழ்நிலைகள் ரொம்பவே கடினமாக இருக்கும். அதை அமைதியான மனநிலையோட உணர்வுகளை சமாளித்து நாளை கொண்டு போகிறது நல்லது. இன்று சுற்றி இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது ரொம்பவே அவசியம். சிறப்பான நாளாக இருக்கணும்னா அமைதியும் பொறுமையும் நிதானமும் தேவை. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள் கீழே வேலை செய்கிறவங்க கூட மோதல்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. சுமூகமாக வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம். பதட்டத்தை கட்டுப்படுத்தி உங்களோட நாளை திட்டமிட்டு வேலைகளில் கவனமாகவும் தவறுகள் ஏற்படாமையும் பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட ஈகோ இருக்கிற மாதிரி இருக்குது. அதை தவிர்த்துருங்க. உறவில் மகிழ்ச்சியை பாதிக்கும். அதே நேரம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை எடுத்துகிட்டு செய்கிறதும் இல்லைன்னா அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்க முயற்சி செய்கிறதும் நல்லது. இது எதுவும் முடியலன்னா தனியாக ஒதுங்கி நீங்கள் இருக்கிறது நல்லது. காதலர்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்குது. கையில் பணம் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சிக்கனமாக செலவுகளை செஞ்சு பணத்தை கவனமாக கையாளுங்க. தேவையில்லாத செலவுகளில் வீண் விரயங்களை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். பண இழப்பு ஏற்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று ஆரோக்கியமாக இருக்கணும்னா சாப்பாட்டை நேரத்துக்கு சாப்பிடுங்க, ஓய்வெடுங்க, மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. இப்போ இந்த பதிவை முழுசாக பார்த்தவங்க, உங்கள் ராசி பலனை கேட்டவங்க, உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணலைன்னா இப்போ கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போது தினசரி லைவில் வரனால இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸும் சூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ இந்த வீடியோஸ் இன்னொரு சிலருக்கு ஷேர் ஆக உதவியாக இருக்கும். ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ சிலருக்கும் உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள், மகிழ்ச்சியாக இருங்க, வாழ்க்கை மேம்பட வாழ்த்துக்கள். இப்போது உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகளை சமாளிக்க, வருகின்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள நீங்கள் சுயஜாதகம் பார்த்து பலனடைகிறது நல்லது. ஒருவர் தனது வாழ்க்கையில் 2-3 வருஷத்துக்கு ஒரு முறையாவது சுயஜாதகம் பார்த்து கிரகநிலைகள், கோச்சாரம், அதுக்கப்புறம் தசாபுக்திகள் எல்லாமே ஒழுமையாக பார்த்து அதில் இருந்து உங்களுக்கு வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு போகிறது நல்லது. வருகின்ற பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கும் வருகின்ற நல்ல காலங்களை எதிர்கொள்கிறதுக்கும் அதன் மூலிமா பலன் அடையிறதுக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.